நம்மளோட விசுவாசம் எப்படி இருக்கும்னா, தேவனுடைய சமூகத்துல இந்த காரியத்துக்காக விண்ணப்பம் பண்ணிட்டேனே, ஆகவே இது என் கையில கண்டிப்பா இருக்கும். இதை நான் பெற்றுக்கொள்ள எவ்வளோ தடை இருந்தாலும் அது என் கையில் வந்துடும். இதை வாங்கின பின்பு, இதை பெற்றுக்கொண்ட பின்பு, இந்த காரியத்தை சாதித்த பின்பு நான் சொல்லுவேன், ஸ்தோத்திரம், எனக்கு அப்போ தோணும், நான் முன்ன எப்படி இருந்தேன், இந்த காரியத்தை பெற்றுக்கொள்ள முடியாமல் எவ்வளோ தவிச்சேன், ஆனால் இன்று என் கையில் இருக்குது, இது எனக்குரியது, இனி யாரும் பறிக்க முடியாது. கர்த்தர் நம்ம கையில் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தா அதை யாரும் நிச்சயமாய் பறிக்க முடியாது. இப்படியாப்பட்ட விசுவாசம் நமக்கு இருக்கணும். இன்னைக்கு போராடி போராடி இந்த கடனை அடைக்க முடியலை, வியாதியை குணமாக்க முடியலை. ஸ்தோத்திரம், ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க மனசுல, இன்னைக்கு நான் போராடிட்டு இருக்கேன் இந்த வியாதி கிட்ட, ஒரு நாளில் என் சரீரத்தை தடவி பார்ப்பேன், தொட்டு பார்ப்பேன், எங்கேயும் வலியும் வேதனை இருக்குதா, வியாதி இருக்குதா, ஒன்றும் இருக்காது. அப்படியாப்பட்ட ஒரு காலம் வரும் என்று சொல்லி நீங்க முழுமையா விசுவாசிங்க. கர்த்தர் அப்படிதான் செய்ய போகிறார். அது போல கடன் பிரச்சனையா இருந்தாலும் சரி, இன்னைக்கு இது என் தலைக்கு மேல வெள்ளம் போனது போல இருக்குது, ஒரு நாள் இது என் காலின் கீழே இருக்கும், நான் அநேகருக்கு கடன் அடைக்க உதவி செய்வேன், அப்படி ஒரு காலம் என் வாழ்க்கையில வரப்போகுது, கர்த்தனுக்கு அப்படி செய்ய போகிறாருன்னு சொல்லி முழு மனதோடு விசுவாசிங்க. ஸ்தோத்திரம், விசுவாசிக்கிறதுல பல சைஸ் இருக்குது. நேற்று தினம் நான் சொன்னது போல அன்பு என்பது தேவன்கிட்ட ஜெபிப்பது, அன்பா ஜெபிக்கணும். அது எப்படின்னு கேட்டால் சொல்லி கொடுத்துடலாம், அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த வார்த்தையெல்லாம் சொல்லுங்க. ஆனால் வார்த்தையை சொல்லும்போது உண்மையான அன்போடு சொல்றதுக்கும் கேட்டுட்டு போய் ஒப்பிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். அதுபோல தான் விசுவாசம் என்பதையும் விசுவாச அறிக்கை என்பதும் கேட்டுட்டு அப்படியே சொல்றதுக்கும், அந்த ரேடியோலாம் பாருங்கள், கேட்டுட்டு அப்படியே சொல்லும். நம்ம மொபைலில் கூட ரெக்கார்ட் பண்ண முடியும், கேட்டுட்டு அப்படியே சொல்லும். இப்போ நான் பேசினதை நம்ம ரெக்கார்ட் பண்ணுறோம், அப்போ அது என்ன பண்ணால் அப்படியே கேட்டுட்டு திரும்ப அப்படியே சொல்லும். அதுக்கு எந்த உணர்ச்சியும் இருக்காது. அதுபோல் உணர்ச்சி இல்லாதவர்களாக விசுவாச வார்த்தைகளை பயன்படுத்தினா பிரயோஜனமே இருக்காது. அதை சொல்லும்போது உள்ளத்தில் அவ்வளோ விசுவாசம் வரணும், அவ்வளோ தெளிவு வரணும், அவ்வளோ நம்பிக்கை வரணும். அந்த விசுவாசம் அற்புதத்தை செஞ்சிடும். ஸ்தோத்திர, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தையை சொன்னார் ஐஸ்வரவான் சொன்னாரு, ஆண்டவரே, நீர் என் சகோதரனை பூமிக்கு அனுப்பும், லாசருவை பூமிக்கு அனுப்பும், என் சகோதரருக்கு போய் அவன் சுவிசேஷம் அறிவிக்கட்டும், நான் இப்படி நரகத்தில் வேதனைப்படுவதை அவன் போய் சொல்லட்டும். இப்படி நரகம்னு ஒன்று இருக்குது, பரலோகம்னு ஒன்று இருக்குது, நான் அங்கே இருக்கிறேன், உங்கள் அண்ணன் எங்கே இருக்கிறார் அக்னியில், ஆகவே நீங்கள் அங்கே வரக்கூடாது என்ற தூது அனுப்பினார் என்று சொல்லி இவன் போய் சொல்லட்டும். அவர்கள் மனம் திரும்பட்டும் ஆண்டவரே, அதை கேட்டு வாய்ப்பு கொடுன்னு கேட்டபோது ஆபிரகாம் சொல்கிறாரு, ஆபிரகாம் மடியில் இந்த லாசர் படுத்திருக்கிறாரு. அப்போ லாசர் இந்த ஆபிரகாம்கிட்ட அந்த காரியத்தை சொல்கிறார். இயேசு கிறிஸ்து அந்த ஓமையை சொல்கிறாரு. அப்போ சொல்லும்போது ஆபிரகாம் சொல்கிறாரு, அப்படி இல்லை, இங்கு மோசைக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் அவர்கள் செவி சாய்க்காவிட்டால் மரித்தவன் ஒருவன் போனால் என்ன செய்ய மாட்டாங்க, செவி சாய்க்க மாட்டாங்க. ஆகவே அவர்களுக்கு மோசையும் உண்டு, தீர்க்கதரிசியும் உண்டு, அவர்களுக்கு செவி சாய்க்கட்டும். அதுக்கு செவி சாய்க்கல்னா மரித்தவன் ஒருவன் போனாலும் நம்ப மாட்டாங்க அப்படிங்கிறாரு. அதே போலதான் இந்த விசுவாச வார்த்தை என்பது நம்ம ஒருத்தர் சொல்லி திரும்ப அப்படியே ஒப்பிக்கிறது என்பது செயல்படாது. ஸ்தோத்திரம், அந்த வார்த்தையை கேட்டது நமக்குள்ள ஒரு விசுவாசம் வரணும் ஆணித்தரமா. அவங்களுக்கு அப்படி ஒரு அற்புதம் நடந்தால் எனக்கும் நடக்கும். அற்புதம் நடந்ததுனால தான் அந்த வார்த்தையை சொல்றாங்க. அதனால தான் அவ்வளோ ஆணித்தரமா அவங்களால பேச முடியுது. ஏன் எனக்கு சாதிக்க முடியாதா? அவங்க ஆராதிக்கிற தெய்வமும் நான் ஆராதிக்கிற தெய்வம் வேறு வேறு இல்லையே. நான் வேணும் வேற தெய்வத்தை ஆராதிக்கலையே. ஒரே தெய்வம், தேவன் பாரபட்சம் இல்லாதவர், அவர் பாரபட்சம் காட்டுறவர் அல்ல. எந்த மனுஷனா இருந்தாலும் தன்னை தாழ்த்தி விசுவாசத்தோடு ஜெபிக்கிறவனுக்கு அற்புதம் செய்வாரேன்னு சொல்லிட்டு முழு மனசா உள்ளத்துல இருந்து அப்படி ஒரு விசுவாசம் பொங்கி வரணும். பாருங்க, பால் பொங்குதுன்னு சொல்ற வார்த்தையில பால் பொங்காது. அது உண்மையாவே பொங்குனாதான் பொங்கும். நான் சாப்பிட்டேன், நல்லா இனிப்பா இருந்தது, நான் தேனை சாப்பிட்டேன்னு சொல்றவருக்கு அந்த உணர்ச்சியே இருக்காது. உண்மையாகவே தேனை சாப்பிட்டவர் சொல்லும் போது அது உணர்ச்சியோட சொல்லுவார், அது ரொம்ப நல்லா இருந்தது, எப்படி இருந்துச்சு, அதை கேட்ட என்னால் விவரிக்க முடியல, அப்படி இருந்துச்சு அப்படிம்பாரு. அது மாதிரி அந்த தேவனுடைய மேல வைக்கிற விசுவாசம், நான் சொல்ற வார்த்தையை கேட்ட உடனே உங்களுக்குள்ளாக அது ஒரு ஊற்றாக, ஒரு ஆறாக பாஞ்சி அந்த வார்த்தையை அறிக்கையிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக பெற்றுக்கொள்ள முடியும். இது சொந்த வார்த்தையில வேதத்தின் அடிப்படையில் சொல்லப்படுற வார்த்தை, அதுல எனக்கு கிடைச்ச சாட்சி, அவ்வளவுதான். அவன் பாருங்க, யாக்கோபு சொன்னது போல அவிசுவாசப்படுறேன் ஒன்னையுமே பெற்றுக்கொள்ள மாட்டேங்குது. நம்முடைய இருதயத்துல எப்பவுமே எழுதப்படணும். நான் ஜெபிக்கும் போது இருதயத்துல அந்த வார்த்தை வரணும், அவிசுவாசப்படாத, அந்த ஜெபத்துக்கு பதில் இல்லாம போயிடும். கேட்டுட்டியா, உனக்கு முடிஞ்சது, உனக்கு கிடைச்சாயிட்டு, நீ யார்கிட்ட கேட்டிருக்கிற, உன்னை நேசிக்கிற, உனக்காக ஜீவனை தந்தவர்கிட்ட, சகலத்தையும் செய்ய வல்லமலோட்ட கேட்டிருக்க, கிடைச்சாயிட்டு. அவ்வளவுதான் நம்முடைய விசுவாசமா இருக்கணும். அதுக்கு மேல இது எப்படி ஆகும், அது அந்த ஆள் தடை பண்ணுவாங்களே, இவங்க தடை பண்ணுவாங்களே, எங்கிட்ட வருமானம் இல்லையே, உழைக்கிறதுக்கு ஆள் இல்லையே, இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத விஷயம். தேவன் பாருங்க, ஆபிரகாமுக்கு இந்த கல்லுகளினால பிள்ளைகளை உண்டு பண்ண தேவன் வல்லவரா இருக்கிறார் என்று இயேசு கிறிஸ்து சொல்வாரு.
ஆபிரகாமுக்கு குழந்தை வருவதற்கு ஸ்தோத்திரம். ஆபிரகாமுக்கு குழந்தை வருவதற்கு யாரும் தேவையில்லை. ஆபிரகாமுக்கு குழந்தை வருவதற்கு சாராளுடைய கற்பமும் தேவையில்லை, வேற யாரு கற்பமும் தேவையில்லை. ஆபிரகாமுடைய உடம்புல இருந்து எதுவும் தேவை கிடையாது. கல்லிலே உண்டாக்கிடுவாராம் குழந்தைய. இப்போ பாருங்க, நம்முடைய தெய்வத்துக்கு எப்படி முடியும் சாத்தியமாலாம் நம்ம யோசிக்க கூடாது. கற்பத்தின் கனிக்காக ஜெபித்தாலும் சரி, வாழ்க்கை துணைக்காக ஜெபித்தாலும் சரி, கடனுக்காக ஜெபித்தாலும் சரி, பிள்ளைகளுடைய படிப்பா இருக்கலாம், யாருடைய மனம் திரும்புதலுக்காக இருக்கலாம், கணவரா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், கூடாத திருந்தாத ஜென்மமா இருக்கலாம், எவரா இருந்தாலும் சரி, நம்முடைய பார்வையெல்லாம் அதை பார்த்து இருக்கக்கூடாது. ஆபிரகாமுக்கு தேவன் கல்லுகளால பிள்ளை உண்டு பண்ணுன்னு சொன்னா எவ்வளவு அன்பு பாருங்க அவர் மேல. அப்போ ஆபிரகாம் எந்த அளவு நேசித்தா அவர் அதை சொல்ல முடியும். எதுவுமே தேவையில்லை, ஆபிரகாமே தேவையில்லை, நான் பிள்ளைகளை உண்டு பண்ணிடுவேன் அப்படி சொல்ற தெய்வம் நம்முடைய தெய்வம். ஏன் எனக்காக அப்படி செய்ய மாட்டாரா அப்படிங்கிற விசுவாசம் நமக்கு இருக்கணும். நான் யாரு